தெலங்கானா மாநிலம் மல்லூர் பகுதியில் அமைந்துள்ள பசுமையான காடுகளின் ஆழத்தில் மற்றொரு உலகத்தைச் சேர்ந்தது போல் தோன்றும் ஒரு கோவில் உள்ளது. அங்கு வரலாறு, புராணம், ஆன்மீகம் ஆகியவை ஒன்றிணைந்து மற்ற எங்கும் இல்லாத அனுபவத்தை உருவாக்குகின்றன. ஹேமாசல லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோவில் நவம்பர் நரசிம்ம க்ஷேத்திரங்களின் முதல் க்ஷேத்திரமாகும். நவம்பர் நரசிம்ம க்ஷேத்திரங்கள் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலங்கானா பிராந்தியங்களில் உள்ள மகாவிஷ்ணுவின் அவதாரம் நரசிம்மருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட 9 புனித கோவில்களை குறிக்கின்றன. தெலங்கானா மாநிலத்தின் மல்லூரில் அமைந்துள்ள இக்கோவில் வரலாற்று மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் கொண்ட ஒரு மத புனித தலம் ஆகும். புஷ்டமான காடுகளால் சூழப்பட்ட கொட்டகொண்டா மலைப்பகுதியில் 1500 அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த பண்டைய கோவில் மகாவிஷ்ணுவின் அவதாரம் நரசிம்மருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இது ஒரு தெய்வீக புனித தலம் ஆகும். எங்கு ஒவ்வொரு கல் மற்றும் சிலையும் ஒரு கதையை பேசுகின்றன. மேலும் பார்வையாளர்கள் திரும்பும் போது அவர்கள் கொண்டு செல்லும் மரியாதை மற்றும் பிரமிப்பு மிகுந்த உணர்வுடன் கோவிலின் ஆழ்ந்த ஆன்மீக அனுபவம் நீடிக்கும். நீங்கள் கற்பனை செய்யும் இடம் 4000 ஆண்டுகளுக்கு மேல் தொன்மையானது. இராமாயண காலத்திற்கு முந்தியதாக கூறப்படுகிறது. புராணங்களின்படி இக்கோயிலின் இடம் ராவணனின் சகோதரி சூர்பனகாவிற்கு கொடுக்கப்பட்டது. இங்கு இந்த அமைதியான மற்றும் சக்தி வாய்ந்த இடத்தில் ராமர் கரா மற்றும் துஷனா ஆகிய 14000 அரக்கர்களை வெற்றி கொண்டார். காலப்போக்கில் இந்த மலைப்பகுதிக்கு அகஸ்திய முனிவர் இயற்கையான மற்றும் காடுகளுடன் கூடிய சூழலை குறிக்கும் ஹிமாலயங்களை ஒத்ததாக இதனை ஹேமாசலா என பெயரிட்டார். இன்றைய நிலையில் காணப்படும் கோவில் பல தலைமுறைகளின் பாரம்பரியத்தில் அமைக்கப்பட்டது. குறிப்பாக 12வது முதல் 14வது நூற்றாண்டுகளுக்கு இடையில் கடபா வம்சத்தின் ஆட்சி காலத்தில். கோவிலின் மூல மூர்த்தி மகாவிஷ்ணுவின் அவதாரம் நரசிம்மர் அற்புதமான 10 அடி உயர கொண்ட ஸ்வயம்பு இயற்கையாகவே தோன்றிய சிலையாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலையின் சிறப்பம்சம் இது மனித சருமத்தின் மென்மையாக உணரப்படுகிறது. இதை பற்றி கூறும் கோவில் பூசாரிகள் மூர்த்தி மனித உடல் போலவே முண்டியிலேயே முடியும். நமது விரலால் மாட்டினால் மடங்கு கொண்டது போல உணரப்படும். இதே கோவில் மூர்த்தியின் சிறப்பு ஹேமாசலா கோவிலின் தனித்துவம் ஆகும். வரலாற்றாளர்கள் இந்த கோவில் கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு முந்தியதாக கூறுகின்றனர். சின்னச்சோழ சக்கரவர்த்தியின் காலத்தைச் சேர்ந்ததாக இருக்கலாம். இந்த கோவிலின் தொடர்பு சதவாகன வம்சத்துடனும் உண்டு. சதவாகன மன்னர் திலீபகர்ணி மகாராஜா தெய்வீக கனவில் கிடைத்ததன் மூலம் 76000 வீரர்களுடன் இந்த கோவில் உந்தியறிந்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. ஹேமாசலா கோவில் வரலாற்று முக்கியத்துவம் மட்டுமல்ல, இது ஒரு ஆழ்ந்த ஆன்மீக நம்பிக்கையின் மையமாகவும் உள்ளது. கோவிலின் மிக பிரபலமான அம்சங்களில் ஒன்று சிந்தாமணி ஜலதாரா. இது தெய்வீக பாதத்தில் இருந்து பாயும் புனித நீரின் ஓடை. இந்த நீர் மருத்துவ குணங்கள் கொண்டதாக நம்பப்படுகிறது மற்றும் பல தலைமுறைகள் பக்தர்கள் இதனை பருகி இதனில் குளித்து இது ஒரு புனித தீர்த்தமாக எடுத்துச் செல்கின்றனர். இந்த கோவிலின் தனித்துவமான அம்சம் மூர்த்தியின் நாபியிலிருந்து தொடர்ச்சியாக இரத்தம் போன்ற திரவம் பாய்கின்றது மற்றும் பூசாரிகள் இதை சாந்தனமாக பயன்படுத்துகின்றனர். இது வீட்டுக் கடன் குறைவு, மகப்பேறு இல்லாமை மற்றும் பல்வேறு பிரச்சினைகளை தீர்க்க உதவுகிறது. குழந்தையில்லாத தம்பதியர்கள் இங்கே வருகை தந்து நாவிச்சந்தனம் எனப்படும் புனித பொருளை பெறுகின்றனர். இந்த புனித நிவேதனை குழந்தையை பெற உதவுகிறது என நம்பப்படுகிறது. இத்துடன் நரசிம்மர் சாமி கோவிலும் சுற்றியுள்ள காடுகளிலும் இரவு நேரங்களில் சுற்றி வருவார் என ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளது. இதனை போற்றும் வகையில் கோவில் தினமும் மாலை 5:30 மணிக்கு பூடிக்கின்றது. தெய்வத்தின் சுதந்திரமான இயக்கத்திற்காக இது கோவிலின் மரியாதையை மேம்படுத்தும் ஒரு நம்பிக்கையாக உள்ளது. கோவிலின் திறப்பு நேரங்கள் காலை 8 மணி முதல் 1 மணி வரை, மாலை 3 மணி முதல் 5 மணி வரை. ஹேமாசலா கோவிலின் தினசரி வழிபாட்டு நிகழ்ச்சிகள் மற்றும் ஆண்டுக்கான பண்டிகைகளால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே வருகை தருகின்றனர். ஒவ்வொரு நாளும் கோவில் பூசாரி தெய்வத்தின் சருமம் மென்மையானது என்பது பற்றிய சக்தி வாய்ந்த நினைவூட்டலாக தினசரி வழிபாட்டினை நடத்துகின்றார். கோவிலின் முக்கிய பண்டிகைகள் நரசிம்மர் ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதசி மற்றும் பிரம்மோற்சவம் போன்றவை குறிப்பாக வைசாக மாதம் ஏப்ரல் முதல் மே வரை இல் நடைபெறும். இந்த பண்டிகைகள் மட்டும் விழாக்களாக இல்லாமல் பக்தர்களுக்கு தெய்வீக உறவுகளுடன் ஆழ்ந்த தொடர்பை கொடுக்கவும் ஆசீர்வாதங்களை பெறவும் ஒரு ஆன்மீக சமுதாயத்தின் உறுப்பினராக இருக்கவும் வாய்ப்புகளாக உள்ளன. பெரும்பாலானவர்கள்
கோவிலின் பிரசாதத்தை, குறிப்பாக தெய்வத்திற்கு பூசிக்கப்பட்ட சந்தனம், புனித பொருளாக கருதுகின்றனர். இது குழந்தையில்லாத தம்பதிகள் குழந்தையின்மை பிரச்சனையை தீர்க்கும் அற்புதங்களை கொண்டுள்ளது என நம்பப்படுகிறது. கோவிலுக்கு அருகில் அடர்ந்த காடுகளில் மறைந்துள்ள சிந்தாமணி அருவி உள்ளது. இது சாதாரண அருவி அல்ல, அதன் நீருக்கு தெய்வீக ஆற்றல்கள் உள்ளதாக நம்பப்படுகிறது. இந்த நீரில் குளிப்பதன் மூலம் குணமடைந்தவர்களின் கதைகள் நிறைய உள்ளன. குறிப்பாக காகதிய வம்சத்தின் ருத்ராமா தேவி என்கிற மகாராணி இந்த நீரினால் சிகிச்சை பெற்றதாக கூறப்படுகிறது. பார்வையாளர்களுக்காக இந்த அருவி இயற்கை அதிசயமாக மட்டுமல்ல, அது தெய்வீகமும் பூமியுமாக இணையும் இடமாகவும், உடல் மற்றும் ஆன்மீக நலம் தரும் ஒரு இடமாகவும் உள்ளது. ஹேமாசலா கோவிலின் கட்டமைப்பையும் இதன் வரலாற்றின் ஆழத்தை உணராமல் இருக்க முடியாது. கோவிலின் சுற்றுப்பகுதியில் 13ஆம் மற்றும் 14ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பிரம்மசிலா எனப்படும் கல்லறைகள் பரவியுள்ளன. சாலை பக்கங்களில் கற்களால் மூடப்பட்ட இந்த அமைப்புகள் 2 மீட்டர் தூரத்தில் உள்ளன, சில 3 மீட்டர் உயரம் கொண்டுள்ளன. இவை காகதியர் வம்சத்தின் 72 பத்மநாயகர்களுடன் தொடர்புடையதாக கருதப்படுகின்றன மற்றும் கோவிலின் நீண்ட மற்றும் கலைநயத்துடனான காலத்தின் அமைதியான சாட்சிகளாக உள்ளன. மலைப்பகுதியில் அமைந்துள்ள இந்த கோவில் தொல்பெரும் மன்னர்களால் எதிரிகளை கண்காணிக்க பயன்படுத்தப்பட்டது. இந்தியாவில் ஹிந்து கோவில்களை அழித்த சுல்தான் கஜ்னி மஹமூது கூட இந்த புனித தலத்தை அவமரியாதை செய்யவில்லை, மாற்றாக அவர் தங்க பிஸ்கட்களை அர்ப்பணித்தார். இவ்விடம் நிறைந்த தெய்வீக சக்தியையும் புனித தன்மையையும் உணர்ந்து கொண்டிருந்தார். ஹேமாசலா லக்ஷ்மி நரசிம்மர் சுவாமி கோவிலுக்கு வருகை என்பது முந்திய மற்றும் இன்றைய காலம், பூமி மற்றும் தெய்வீகம் ஆகியவற்றின் இடைவெளி மங்கிய ஒன்றாக உணர்ந்த ஒரு உலகிற்குள் அடியெடுத்து வைக்கும் போல் உள்ளது. ஹேமாசலா நரசிம்மர் சுவாமி கோவிலுக்கு செல்வதற்கான சிறந்த நேரம் அக்டோபர் மற்றும் ஜூன் மாதங்களுக்கிடையே ஆகும். கோவிலுக்கு சாலை மூலம் செல்லலாம். அருகிலுள்ள முக்கிய நகரங்கள் மங்காபேட் மற்றும் வரங்கல். கோவில் மங்காபேட் கிராமத்திலிருந்து 4 கிமீ தொலைவில் எட்டூர் நாகரம்பத்ராசலம் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது. பக்தர்கள் பேருந்தில் கோவிலுக்கு சென்று கடைசி பயணத்தை ஆட்டோ ரிக்ஷாவில் செல்லலாம். வார இறுதி மற்றும் பண்டிகைகளில் பக்தர்களுக்கு சிறப்பு பேருந்துகள் கிடைக்கின்றன. விமானம் மூலம் ஹைதராபாத்தில் உள்ள ஷம்ஷாபாத் விமான நிலையம் 300 கிமீ தொலைவில் உள்ளது. அருகிலுள்ள ரயில் நிலையம் மானுகுரு, பிடிசிஆர். மல்லூர் கோவில் மானுகுருவிலிருந்து 50 கிமீ, பத்ராசலம் 80 கிமீ மற்றும் வரங்கல் 130 கிமீ தொலைவில் உள்ளது. கோவிலுக்கு செல்லும் பயணம் 120 முதல் 150 வரை படிகளை ஏறிச் செல்லும் பயணம் காடு வழியாக ஒரு யாத்திரை போலவே உள்ளது. இது உடல் மற்றும் ஆன்மீக உயர்வாகும் ஒரு மிகப்பெரிய ஒன்றுடன் இணைந்த உணர்வை தருகின்றது. இந்த பயணம் செய்யும் அனைவருக்கும் கோவில் ஆசீர்வாதங்களைக் கடந்து ஆழ்ந்த அமைதி, தெய்வீகத்திற்கு அருகில் இருக்கும் உணர்வு மற்றும் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கும் தெய்வீக குண்டான உணர்வை வழங்குகின்றது. ஆகவே நீங்கள் ஒருநாள் தெலங்கானா மாநிலத்திற்கு வரும்போது இந்த அற்புதமான கோவிலுக்கு வருகை தருங்கள். நீங்கள் விரும்பியதை விட அதிகமாக பெற வாய்ப்பு உள்ளது. அமைதி, புத்துணர்வு மற்றும் ஒருவேளை தெய்வீகத்தை ஒரு சிறிய அளவில் காணக்கூடும். ஹேமாசலாவிற்கு வருகை தாருங்கள், தெய்வீகம் பூமியை தொடும் இடம்.